कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ओम धनधान्यै च विद्महे श्रीं रतिप्रियाय धीमहि श्रीं स्वाहा शक्ति प्रचोदयात्। ओम दशवाहनायै विद्महे राधामालायै च धीमहि तन्नो पराशक्ति प्रचोदयात्। ओम सकलकार्यं प्राप्तिरस्तु दीर्घायुष्मान् भव। ओम ओंकाराय विद्महे भवद्धाराय धीमहि। அம்மா அம்மனை சாந்தப்படுத்துற பூஜை பண்ணியாகணும். 108 குடம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பூசாரியா, நான் கண்மணியோட தங்கச்சி தான். அவளுக்கு பதிலா நான் அந்த பரிகாரத்தை பண்ணலாமா? என்னடி பேசிட்டு இருக்க? வீரா, இதெல்லாம் நான் தான் செய்யணும், நீ அமைதியா இரு. ஏய் கண்மணி, நீ சும்மா இரு. நீ புள்ளத்தாச்சி பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க கூடாது. கடவுள் யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாரு. உங்க அக்காவுக்கு தானே, தாராளமா நீங்க செய்யலாமா. சுகதுக்கம் எல்லாத்துலயும் பங்கு போட்டுக்கிறதுக்கு தானே கூட பிறந்த பொறுப்புன்னு இருக்கு. அம்மனுக்கும் ஒருத்தருடைய பரிகாரத்தை இன்னொருத்தர் செய்யறதுதான் ரொம்ப பிடிக்குமா. அம்பாளும் ரொம்ப ரசிப்பா. அம்மன் கண்டிப்பா உங்க வேண்டுதலை ஏத்துப்பாமா. என்னமா சொல்ற? இப்பதானமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. இல்ல மாமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, என் அக்காவுக்காக பண்ற பூஜை தானே மாமா. பிருந்தா மாமா, நீ அவளோட போமா. என்னங்கம்மா கொடுங்க. வர அடிபட்டிருக்கு, எப்படி தனியா தூக்குவா? இந்த வரேன். சரி, வேற என்ன செய்யாதா இருக்கு? தலையை தோட்டிக்குமா. என்ன மாமா, நீங்க போய் எடுத்துட்டு வரீங்க? இதே இவனுங்க வண்டியிலேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டானுங்கம்மா. அதான் நான் எடுத்துட்டு வந்தேன். தலையை தொடச்சுக்குமா. புள்ளதாச்சி பொம்பளை ரொம்ப நேரம் தலை ஈரத்தோட இருக்க கூடாதுமா. சீக்கிரம் தொடமா, நல்ல ஈரம் போக தொட. சரி குடு, நான் தொடச்சு விடுறேன். என்னம்மா? இல்ல மாமா, கண்மணிக்கு ஹெல்ப். நீயே உடம்பு சரியில்லாம தண்ணி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரேம்மா. ராகவா, நீ ஹெல்ப் பண்ணடா. கார்த்திக் பண்ணுங்க. வீரா, நீ எந்த வேலையும் பண்ணாம கொஞ்ச நேரம் இரு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். ஐயா, அவங்க அண்ணி, அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரி, இதோ இருக்கட்டும், நான் தொடச்சுக்கிறேன். அது ராமச்சந்திரனோட குடும்பமா, காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர். அந்த வீட்டு மருமக கர்ப்பமா இருக்காங்கம்மா. அதான் அம்பாளுக்கு பூஜை பண்றதுக்காக வந்திருக்காங்க. கூட்டு குடும்பமா? ஆமாமா, ரொம்ப ஒத்துமையான குடும்பமா. எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்க பாத்தீங்களா? பாருங்களேன் மருமகளை எப்படி தாங்குறாங்கன்னு. இந்த காலத்துல இப்படியான குடும்பத்தெல்லாம் பாக்குறது ரொம்ப அபூர்வமா. இந்த காலத்துல இப்படியா? அர்ச்சனை பண்ணிடலாமா? சாமி பேருக்காமா? சரி கொடுங்க, சாமி பேருக்கே பேஷா பண்ணிடலாம். குடும்பானாம் சகல சௌபாகியம் ஆயுள் ஆரோக்கியம் தன விருத்தி தானியம். ஓம் ஹ்ரீம் துஷ்டாயின்யை வித்மஹே ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ துஷ்டதாசின்யை தீமஹி தன்னோ துர்கா பிரச்சோதயாத். ஓம் நமோ பகவதே வர்தஹளி வர்தஹளி வாராகி வாராகி வராஹ்முகி வராஹ்முகி அந்தே அந்தே நம ருந்தேர் ருந்தே நம ஜம்பே ஜம்பே நம மோஹி மோஹி நமஸ்தம்பே தம்பே நம சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வாக்ஷச்ச ஷஷ்முககதி ஜிக்வா சம்ரம் குருவரோ சிக்ரமஷிமம் க்ரமம் டக 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 உமாஸ்ராயபடு சகலகாரியம் பிராப்திரஸ்தோ. कात्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. सकलकार्यं प्राप्तिरस्तु. போலாமா? ஏம்மா, உன் மனசுல மாறாத வலியும் பாரமும் ஏதாவது இருக்கா? நம்மள சுத்தி இருக்கிறவங்கள ஏமாத்திரலாம்,
ஆனா கடவுளை ஏமாத்த முடியாதுல்ல. உன் மனசுல என்ன இருக்குன்னு கடவுளுக்கு தெரியும்ல. அக்கா, அப்படி ஏதாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கன்னா அது எதுவா இருந்தாலும் தூக்கி போட்டிருக்கா. இந்த பரிகாரம் நல்லபடியா முடியணும்க்கா. நான் உனக்காக கேட்கலமா, உன் குழந்தைக்காக கேக்குறேன். உன் மனசுல இருக்க பாரத்தை தூக்கி வெளியில போடு. அது இந்த பூமிக்கு வரும்போது அதுக்கு யார் மேலேயும் கோபம் இருக்க கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும். இந்த குடும்பம் எந்த அளவுக்கு ஒத்துமையாவும் சந்தோஷமாவும் இருக்கோ அதே சந்தோஷத்தோட உன் குழந்தையும் பிறக்கணும்.